சொல்லுங்க திருமதி ஈஸ்வரி. நீங்க சொல்ல போறது வந்து அப்பாவோட கதையா? ஆமா, அப்பாவோட வந்து அப்பாவோட வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே நாங்க எல்லாம் இந்த கதையை அப்ப எங்க அச்சா சொல்லும் போது வீட்டுல எல்லாருமே சிரிச்ச ஒரு கதையை சொல்லிடுறேன். பேய் கதை தான், ஆனா சிரிச்சோம். இந்த பையனுக்கெல்லாம் வந்து கூட அப்பா வடிச்சானுங்க. என்ன சொன்னானுங்கன்னாக்கா, முத்தா வடிவேலு மாரி ஓடி இருக்கீங்க, மின்னுக்கு தண்ணீர் ஓடி வந்துடக்கூடாதுன்ற மாரி ஓடி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வடிச்சானுங்க. ஓ, நீங்க அந்த இடத்துல இருந்துருக்கணும்ட்டா, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு இது பண்ணாரு. சரி, என்னதான் அப்படி அவர் வாழ்க்கையில நடந்துச்சு? அவருக்கு ஒரு 21 வயசு இருக்குமா. அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாந்திரிகெல்லாம் கொஞ்சம் அப்பதான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அரை குறையமா படிச்சுக்கிட்டு இருந்தாரா. அப்போ வந்து கூப்பிட்டுருக்காரு. ஆனா அப்போட அவருக்கு வயசு கூடியா, பேசவா அப்படித்தானே இருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு 30 வயசுலாம் இருக்குமா. அவரு வந்து ஒரு நாள் கூப்பிட்டுருக்காரு, டே இன்னைக்கு சுடுகாட்டுல வந்து ஒரு பூஜை, ஒரு ட்ரைனிங் மாரி இருக்கு, வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, நான் வரல, சுடுகாட்டுக்கெல்லாம் வர சொல்றேன், நான் வரலன்ட்டு இருக்காரு. இல்ல நீ ஒண்ணும் செய்வேனா, நீ வந்து சும்மா பாரு என்ன நடக்குதுன்னு, நான் தானே அங்க செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவருக்கும் ஒரு இதான் அந்த வயசுல, ஓகே அப்படி என்னதான் செய்யறானுங்கன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. ஒரு 11:30 மணிக்கு போயிருக்காங்க சுடுகாட்டுக்கு. அங்க போயிட்டு அங்க பூஜை எல்லாம் செய்யும் போது பக்கத்துல சும்மா தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாராம், என்னமோ செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரத்துல அங்க அவங்க மின்னுக்கு ஒரு பனை மரம் இருந்துச்சாங்கதா, நீ பெரிய பனை மரம் இருந்துச்சான். அவங்க பூஜை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பனை மரம் அப்படியே வளைஞ்சி பூமியை தொடுதான். அடுத்த நிமிஷம் அப்பா அவரோட படுக்கையில இருக்காராம். என்ன நடந்துச்சுன்னு தெரியாதான், அப்படி ஒரு ஓட்டம் ஓடி இருந்திருக்காரு. என்ன நடந்துச்சு, என்ன அவர் கண்ணு முன்னாடி ஒண்ணுமே தெரியலையா. அவர் வந்து படுக்கையில படுத்து போரிய போத்திட்டு படுத்துட்டாராம். அவ்வளவு வேகமா ஓடியாந்துருக்காரு. அந்த பனைமரம் அப்படி என்னது சொல்லுவாங்க, அந்த பூமியை தொட்டதை பார்த்தது. மறுநாள் வந்துட்டு சரியான காட்சியாம். யார் அந்த சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களோ அவரே வந்து அப்பாவுக்கு மந்திரிச்சு தின்னுலாம் வச்சிருக்காரு. அப்ப அப்பா நினைச்சுக்கிட்டாரா, உன்னால தாயா எனக்கு இந்த காட்சியே வந்துச்சு, நீயே வந்து எனக்கு மந்திரிச்சு. இவரு வந்து அவரோட ஃப்ரெண்ட், அந்த ஹோமோ ஃப்ரெண்ட வந்து அங்கே விட்டுட்டு வந்தாரு. அந்த பனைமரம் வளைஞ்சதுதானா. இவரு அடுத்த நிமிஷம் எப்படி வந்தாருன்னே தெரியலையா, எப்படி வீட்டுக்கு வந்தனே தெரியலன்னு அவரே சொல்ற. அப்ப நாங்க எல்லாம் சிரிச்சு, ஓ அந்த இடத்துல நீங்க இருந்துருக்கணும், எனக்கு எப்படிதான் இருந்துச்சு. அது கண்ணு முன்னாடி வளைஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய மரம், ஒரு சும்மா உட்காந்துட்டு இதான் பார்த்து இருந்திருக்காரு. அடுத்த நிமிஷம் வீட்டுல இருந்திருக்காரு. அவரோட கூட்டாளி கூட சொன்னாங்க மறுநாள் வந்துட்டு, இதே எப்படிதமா ஓடினா, நான் நில்லுடான்னு கத்துனேன், கொஞ்சம் கூட நீ மதிக்கவே இல்லை, அப்படி ஒரு ஓட்டம் ஓடண்டா, பறக்குறியா ஓடுறியான்னு கூட தெரியலடா அப்படி. இந்த பனை மரம் வந்து ஏன் அப்படி வந்து வளைஞ்சு அந்த மாதிரி ஏன்? அது 2-3 நாள் அப்பாங்க காய்ச்சலாம் சரியாவன பிறகு அவர்கிட்டே கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னுட்டு. அது உச்சியில தான் உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப நம்ம பூஜை செய்ய அது உச்சில இருந்து இறங்கி வர்றதுக்காக அந்த பனை மரத்தை அப்படி பூமியில வந்து இப்படி வளைச்சி இறக்குனுச்சு. அது அப்பதான் இறங்குது, நீ ஓடிட்ட அப்படின்னு. எது இறங்குது அப்படின்றதுக்கு, பேய் மேல உட்காந்து, நான் பேய் ஆனா போனவங்க கூட நான் சேரவே மாட்டேன்னு, ஏதோ பூஜை மாந்திரிகன்னு சொல்லி கூட்டிட்டு போய் விட்டு இப்படி சரிங்க அப்படி சொல்லிட்டு அதோட சொல்லிட்டாரா, நீ ஒரு மணி அங்கேயே நான் இங்கே அப்படின்னு. அப்பதான் சொன்னோம், உங்களுக்கு 20 வயசு எதுக்கு 30 வயசு ஃப்ரெண்டோட இருந்தீங்கன்னு. அது அந்த காலத்துல எல்லாம் பாய்ஸ் எல்லாம் ஒன்னா தானே இருப்போம், அந்த மாரி இருந்தோம். அவன் கூப்பிட்டானேன்னு போனேன், ஐயோ அதுக்கப்புறம் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டு. இது வந்து உண்மையாலுமே சொல்லும் போது ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு. ஆனா அவரு அந்த நேரத்துல எப்படி பயந்துருப்பாருன்னு அவருக்கு. அப்புறம் 2வது வந்து இன்னொன்னு சொன்னாரு கீதா, இது வந்து உண்மையுமே பாட்டுக்கு பிறகு பேசுவோம் அந்த கதையை.